திருப்பத்தூர் மாவட்டத்தின் 3ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவின் 4ஆம் நாள் நிகழ்வுகள் இப்பொழுது முறைப்படி அரங்கேற உள்ளன. இன்றைய விருந்தினர்களாக இக்கல்லூரியினுடைய வரலாற்றியல் மற்றும் தொல்லியல் சாய்ந்த ஆய்வுகளை நடத்தி மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசுவிடம் இளம் தொல்லியல் ஆய்வாளர் என்ற விருதினை பெற்ற பேராசிரியர் பெருந்தகை திருமிகு முனைவர் பிரபு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். முதலாவதாக இக்கல்லூரியினுடைய பேராசிரியர் முனைவர் பிரபு அவர்கள் இப்பொழுது பேச உள்ளார்கள். திருச்சியிலே தூய வளனார் கல்லூரியில் ஒரு சில ஆண்டுகள் அவர்கள் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியிலே 2016ஆவது ஆண்டு முதல் இங்கு பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். தொல்லியல் மற்றும் வரலாற்றியல் சார்ந்த ஆய்வுகளை நடத்தி அரிய பல கண்டுபிடிப்புகளை வெளிக்கொண்டிருக்கின்றார்கள். இவருடைய படைப்புகள் என்று பார்க்கும் பொழுது அகில இந்திய அளவிலே நெட் என்று சொல்லக்கூடிய தேசிய தகுதி தேர்வு, மாநில அளவிலே ஸ்லெட் என்று சொல்லக்கூடிய தேர்வு, உதவி பேராசிரியருக்காக JRF என்று சொல்லக்கூடிய தேர்வு, இவற்றையெல்லாம் அவர்கள் 2 முறை எழுதி சிறப்பான மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனத்தினுடைய நிதி உதவியை பெற்று அவர்கள் முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த தொல்லியல் வரலாற்றுத்துறை அவர்கள் செய்த சாதனையின் காரணமாக இளம் தொல்லியல் ஆய்வாளர் என்கின்ற விருதினை மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களிடம் பெற்றிருக்கிறார்கள். அவர்களை இப்பொழுது உரை நிகழ்த்துமாறு அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த அரங்கத்தில் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்கள் தமிழ்துறையின் சார்பாகவும் தூய நெஞ்ச கல்லூரியின் தமிழ்துறையின் சார்பாகவும் எனது சார்பாகவும் எனது மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் சான்றோர்களே என்று ஏன் நான் விളിக்கின்றேன் என்று சொன்னால், அன்றைய காலகட்டத்தில் நமது தமிழகத்தை 3 பெரு நிலங்களாக 3 பெரு வேந்தர்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த 3 நிலங்களுக்கும் 3 விதமான சிறப்புகள் இருப்பதை நாம் அறிவோம். ஏனென்றால் இங்கே கல்லூரி பள்ளி மாணவர்கள் மேலும் அரசு அதிகாரிகள் இருக்கிறீர்கள். ஆகவே 3 பெரு நிலப்பரப்பில் இப்ப சேரநாடு தந்தமுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து என்று ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. இந்த 3 நாடுகளுக்கும் சொல்லப்பட்ட சிறப்புகள் அனைத்துமே பொருட்கள். அவை எளிதில் அழிந்து போகக்கூடியவை. சோறாகட்டும், தந்தமாகட்டும், முத்துக்களாகட்டும் அவை அழிந்து போகக்கூடியவை. ஆனால் அழியாத செல்வமாக இருக்கக்கூடிய கல்வி செல்வ சேர்த்து இருக்கக்கூடிய இந்த திருப்பத்தூர் அன்றைய காலகட்டத்தில் தொண்டை நாடு, தொண்டை மண்டலம் என்று அழைக்கப்பட்டது. அந்த தொண்டை நாட்டுக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்று அன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சான்றோர் உடைத்து என்று சொன்னால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கிய சான்றோர் பெருமக்கள் பெரு அளவில் இந்த மண்ணில் விளங்கி இருப்பதனால் அன்று சான்றோர் உடைத்து என்று சொல்லப்படுகிறது. ஆகவேதான் இந்த சான்றோர் உடைத்து என்று சொல்லப்படக்கூடிய இந்த மண்ணிலிருந்து வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்து, எனக்கு தந்திருக்கிறது 10 நிமிடங்கள் என்று சொல்வதனால் நேரடியாக எனது தலைப்புக்குள் நான் சென்று விடுகிறேன். எனக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொல்லியல் சுவடுகள். தொல்லியல் என்றால் என்ன, என்னென்ன வகையான ஆய்வுகளை எல்லாம் நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம், அதன் மூலமாக இந்த மண்ணின் வரலாறு என்ன என்பதை ஒரு 15 நிமிடங்களுக்குள் என்னால் முடிந்த அளவு சொல்ல முயற்சி செய்கிறேன். ஏனென்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு தொன்மையான இந்த நிலத்தின் வரலாறை 15 நிமிடத்தில் சொல்ல முடியுமா என்றால் நிச்சயம் இல்லை. அது 15 ஆண்டுகள் கூட ஆகலாம். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு ஊரை பற்றியும் ஒவ்வொரு நாட்களுக்கு மேல் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அளவுக்கான இங்கு வளமும் வரலாறும் மிகுந்து இருக்கக்கூடிய இந்த மண்ணில் ஒரு 15 நிமிடங்களுக்குள் என்னால் இயன்றவரை சொல்ல முயற்சி செய்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த திருப்பத்தூர் மாவட்டமானது ஒரு 10,000 ஆண்டுகள் பின்னோக்கி இருக்கக்கூடிய வரலாற்று தடயங்களை எல்லாம் தன்னகத்தே தாங்கி இருக்கின்றது. 10,000 ஆண்டுகள் என்று சொல்லும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் இந்தியாவிலேயே 2 இடங்களில் மட்டுமே இருக்கக்கூடிய காளான் பாறை என்று ஒன்றை சொல்வார்கள். ஆங்கிலத்தில்
ஆங்கிலத்தில் மஸ்ரூம் ராக் என்று சொல்லுவாங்க. இது அறிவியல் விந்தை என்றே சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் ஒரு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு பாறை ஆண்டாண்டு காலமாக இந்த காற்றில் இருக்கக்கூடிய மாசு வேதியியல் கூறுகள் எல்லாம் அந்த பாறையில் உராயும் போது அந்த பாறையில் இருக்கக்கூடிய மென்மையான பகுதி உராய்ந்து கடினமான பகுதி அப்படியே நின்றுவிடும். அது பார்ப்பதற்கு ஒரு காளான் போன்று இருப்பதனால் அறிவியலாளர்கள் இதனை காளான் பாறை மஸ்ரூம் ராக் என்று சொல்றாங்க. இந்த மஸ்ரூம் ராக் என்று சொல்லக்கூடிய இந்த பாறையானது இந்தியாவிலே 2 இடத்தில் மட்டுமே இதுவரை கண்டறியப்பட்டு இருக்கிறது. ஒன்று தார் பாலைவனம், இன்னொன்று நமது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தோக்கியம் என்கிற பகுதியில். அந்த தோக்கியத்தை தாண்டி செல்லியம்மன் கொட்டாய், கந்திலி பக்கத்தில் உங்களுக்கு தெரியும், அந்த செல்லியம்மன் கொட்டாய் என்கிற பகுதியில் நான் அந்த இன்னொரு காளான் பாறையை கண்டறிந்தேன். இந்த காளான் பாறை உருவாகுவதற்கு குறைந்தபட்சம் 10,000 ஆண்டுகள், அதிகபட்சம் 1,00,000 ஆண்டுகள் ஆனால் தான் இந்த பாறை உருவாகும் என்று அறிவியல் ஆய்வுகள் சொல்கிறது. அதில் குறைந்தபட்சத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட ஏறத்தாழ 10,000 ஆண்டுகள் பழமையான தொல்லியல் சுவடுகள் இங்கு இருக்கிறது என்பதை அந்த இதை சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். அதற்கு அடுத்தபடியா இந்த மாவட்டத்தில் என்னென்ன தொல்லியல் சுவடுகள் இருக்கிறது என்று சொல்ல போனால் அதை காலவாரியாக நம்ம பகுக்கலாம். உதாரணத்துக்கு புதிய கற்காலம், அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்கற்காலம், சங்க காலம், அதற்கு அப்புறம் பல்லவர் காலம், சோழர் காலம், அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய விஜயநகர ஆட்சி காலம், அதற்கு அப்புறமாக இங்கு ஐரோப்பியர் காலம் வரை காலவாரியாக எண்ணற்ற தொல்லியல் தடயங்கள் எல்லாம் இந்த மண்ணில் நிறைய கிடைக்கிறது. சொல்லப்போனால் தடிக்கு விழுந்தா 2 நடுகள், எட்டி பார்த்தா 8 கல்வெட்டு என்று சொல்லி இந்த மாவட்டம் முழுவதும் எண்ணற்ற தொல்லியல் தரவுகள் இருப்பதை நானும் எங்கள் தமிழ்துறை சார்ந்த பேராசிரியர்களும் தொடர்ந்து கண்டறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் புதிய கற்காலத்தை சேர்ந்த எண்ணற்ற தடயங்கள் இருந்தாலும் கூட நான் சிலவற்றை மட்டும் கோடிட்டு காட்டி செல்ல ஆசைப்படுகிறேன். அந்த அடிப்படையில் புதிய கற்கால கருவிகள், அது கற்கோடாலிகளாக இருக்கட்டும், வேட்டைக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களாக இருக்கட்டும், இன்னும் பிற புதிய கற்கால கருவிகள் எல்லாம் இந்த மாவட்டத்தில் நிறைய இடங்களில் கண்டறிந்திருக்கிறோம். அதில் குறிப்பாக நான் ஏற்கனவே சொல்லி சென்ற சந்திரபுரம் என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய செல்லியம்மன் கொட்டாய் என்கிற பகுதி, அதே போல ஆலங்காயம் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய குண்டுருட்டியூர், அதே போல ஆண்டியப்பனூர், இந்த பகுதிகளில் எல்லாம் நிறைய புதிய கற்கால கருவிகளை எல்லாம் கண்டறிந்து நாங்கள் ஆவணப்படுத்தி இருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த புதிய கற்கால மக்களுடைய வாழ்வியலில் இடம்பெற்ற இந்த கருவிகள், அதற்கு அடுத்தபடி அந்த மக்கள் வாழ்ந்த குகைகள், ஒரு காலகட்டத்தில் மனிதன் நாடோடியலாக வாழ்ந்தான் என்பதெல்லாம் நம் வரலாற்றில் அறிவோம். அவன் உணவு தேவையின் பொருட்டு ஆங்காங்கே எங்கெல்லாம் தண்ணி உணவு கிடைக்கிறதோ அங்கு இருப்பான். அங்கே உணவும் தண்ணீரும் தீர்ந்து போய்விட்டால் அந்த இடத்தில் விட்டு நகர்ந்து கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட அந்த வாழ்வியலில் அவன் மரப்பொந்துகள், அதே மாதிரி பாறை இடுக்குகள், குகைகள் போன்றவற்றில் தங்கியிருப்பதை நாம் அறிவோம். அதுபோன்ற புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த பாறை குகைகள், நான் சொன்ன செல்லியம்மன் கொட்டாய், இப்ப சமீபத்தில் சென்ற வாரம் கருப்பனூர் என்கிற பகுதியில் கல்யாண முருகன் கோவில் என்ற ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவிலுக்கு தைப்பூசத்தன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு திரும்பும் போது தற்செயலாக கண்டறிந்தோம், அங்கு ஒரு புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த குகை ஒன்றையும் அங்கே கண்டறிந்தோம். அதோடு சேர்த்து அந்த மனிதர்கள் அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் பொழுதுபோக்கிற்காக அல்லது ஒரு செய்தியை வெளிப்படுத்தும் விதமாக தீட்டியவைதான் பாறை ஓவியங்கள் என்று நாம சொல்றோம். இந்த பாறை ஓவியங்கள் எல்லாம் அன்றைய கால மனிதர்கள் தங்கள் உள்ளத்தில் இருந்த அந்த அன்றாட நிகழ்வுகளை அல்லது அவங்களுடைய அனுபவத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளாக அவங்க பயன்படுத்தினது தான் அந்த பாறை ஓவியம். அந்த பாறை ஓவியம் இதுவரை திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஓரிடத்தில் மட்டும்தான் கண்டறியப்பட்டிருந்தது. அது நம்ம சந்திரபுரம் மலை மீது ASI என்று சொல்லப்படக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க கண்டுபிடிச்சது ஒரே ஒரு பாறை ஓவியம். அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் மேற்கொண்ட ஆய்வில் ஒரு 2 இடங்களில் பாறை ஓவியத்தை கண்டறிந்திருக்கிறோம். அது செல்லியம்மன் கோட்டாய் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் நான் ஏற்கனவே கோடிட்டு காட்டினேன், காளான் பாறை அங்கதான் இருக்குது. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு கற்கால மனிதர்கள் வாழ்ந்த குகை, அந்த குகைக்குள் வேட்டையாடக்கூடிய அந்த நிகழ்வை சித்தரிக்கக்கூடிய வெண்மை நிற பாறை ஓவியத்தை அங்கு கண்டறிந்தோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக அண்மையில் இந்த கருப்பனூர் என்று சொல்லக்கூடிய இந்த ஊருக்கு பக்கத்தில் வெங்காயம் பள்ளி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த வெங்காயப்பள்ளி பக்கத்தில் கல்யாண முருகன் கோவில் என்ற ஒரு கோவில், அந்த கோயிலில் இருந்து ஒரு 100 மீட்டர் பக்கத்தில் ஒரு குகை, அந்த குகையில் கிட்டத்தட்ட 13 மனித உருவங்கள், ஒவ்வொரு மனிதனும் ஒரு விலங்கின் மேல் ஒரு ஆயுதத்தோடு ஏந்தி இருக்கக்கூடிய மிகச்சிறிய ஒரு ஓவியமாக மைக்ரோ ஆர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான மிகச்சிறந்த ஓவியங்கள் எல்லாம் இந்த கருப்பனூர் பக்கத்திலே நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதெல்லாம் புதிய கற்காலத்துக்கு நம்ம சான்றா சொல்ல நிறைய இருக்குது. இங்கே நான் சில விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு போக ஆசைப்படுறேன். அதற்கு அடுத்தபடியாக பேலியோலித்திக் ஏஜ் என்று சொல்லக்கூடிய பெருங்கற்காலம்,
இது எப்படி வந்து புதிய கற்காலம் பெருங்கற்காலம் எப்படியெல்லாம் பாகுபடுத்துறாங்கன்னு சொன்னால், பழைய கற்காலம் என்று சொல்லப்படக்கூடிய காலகட்டத்தில் மனிதன் என்ன பண்ணுறான், ஒழுங்கற்ற ஒரு கரடுமு முரடான ஆயுதங்களை எல்லாம் அவன் பயன்படுத்துகிறான். அந்த காலகட்டத்திலும் பழங்கற்காலம் என்று தொல்லியலில் நம்ம சொல்கிறோம். புதிய கற்காலத்துக்கும் பழங்கற்காலத்துக்கும் என்ன வேறுபாடுனா, புதிய கற்கால மனிதன் நிலையான வாழ்வை வாழ தொடங்கினான். அதே போல விவசாயத்தை ஓரளவு அவன் கற்றுக்கொண்டான். விலங்குகள் என்று சொல்லப்படக்கூடிய கால்நடைகளை வளர்க்கும் முறையினை அவன் கற்றுக்கொண்டான். அதே போல இந்த பெருங்கற்காலம் என்று சொல்லப்படக்கூடிய காலம் ஏறத்தாழ பெருங்கற்காலத்தின் இறுதி வந்து நம்ம சங்ககாலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சங்க இலக்கியங்களை பற்றிலாம் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அந்த சங்க காலத்தும் பெருங்கற்காலத்தின் இறுதி பகுதியை வந்து நம்ம கொண்டு போறோம். அதே போல பெருங்கற்காலம் என்று சொல்லும்போது பெரிய பெரிய கற்களை கொண்டு ஈம சின்னங்கள் அன்றைய கால மக்களுடைய அடையாளங்களை வெளிப்படுத்துகிறான். அதனால் அதை வந்து பெருங்கற்காலம், பேலியோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்றோம். இந்த பெருங்கற்கால மக்களோடு தொடர்புடைய எண்ணற்ற தடயங்கள் இந்த மாவட்டத்தில் நிறைய இடத்துல இருக்குது. பெருங்கற்கால மக்களுடைய வாழ்வியலை அறிந்து கொள்ள என்னென்ன சுவடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்திட்டை, கற்பதுக்கை, அதே போல கல்வட்டம், நெடுங்கல், இதெல்லாம் வந்து நிறைய நம்ம சொல்லிட்டு போகலாம். அதை மாதிரி கற்திட்டை, கற்பதுக்கை, கல்வட்டம் இது மூன்றும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளாக இங்கே ஆலங்காயம் செல்லும் பகுதியில் இருக்கக்கூடிய குண்டுரெட்டியூர் என்கிற இடம். அந்த இடத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கடந்த 2016 முதற்கொண்டு அந்த இடத்தில் ஆய்வு செய்து வருகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா கீழடி போன அனுபவம் இங்கே வந்து எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த கீழடிக்கு நீங்க போயிருந்தீங்கன்னு சொன்னா, அந்த கீழடியினுடைய நிலப்பரப்பு அந்த சூழல் எப்படி இருக்குமோ அதே போல இன்னொரு கீழடியாக இங்கே வந்து இந்த மாவட்டத்தில் நம்ம குண்டுரெட்டியூர் என்கிற பகுதியை சொல்லலாம். கடந்த 2016 ஏற்கனவே நமது தமிழக தொல்லியல் துறையின் மேனாள் இயக்குனர் ஓய்வு பெற்ற நம்ம பூங்குன்றன் ஐயா அவர்கள் வந்து அந்த இடத்துல 2 நடுகர்களை கண்டுபிடிச்சிருந்தார். அவரோட நூலில் அதை பதிவு பண்ணியிருக்கிறார். அந்த நடுகளை பார்க்க செல்லக்கூடிய அந்த நேரத்தில் தான் அந்த குண்டுரெட்டியூரில் எண்ணற்ற கருப்பு சிவப்பு மண்பாண்ட ஓடுகள் நிறைய அங்கே சிதறி கிடப்பதை நாங்கள் பார்த்தோம். அந்த மேற்பரப்பு கள ஆய்வில் அவற்றையெல்லாம் சேகரித்து வந்து நம்ம ஆய்வு செய்யும் போது தான் அது சங்க காலத்திற்கு பக்கத்தில் நம்ம கொண்டு போறோம். ஏன்னு சொன்னா, நீங்க கீழடியில் பார்த்திருப்பீங்க, சங்ககால மக்கள் தங்கள் வாழ்வில் பயன்படுத்தின சில்லுகள் என்று சொல்லப்படக்கூடியது. அதே மாதிரி தக்களி என்று ஒரு பொருளை சொல்லுவாங்க. இந்த தக்களி என்பது எதற்காக என்று சொன்னால், நெசவு நூற்பதற்கான தொழில்நுட்பமாக அன்றைய காலகட்டத்து மக்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த தக்களி வட்ட சில்லுகளை பற்றி சங்க இலக்கியத்திலே கூட நிறைய பாடல்கள் இருக்கிறது. அன்றைய காலகட்டத்து மகளிர் குழந்தைகள் எல்லாம் விளையாடுவதற்கு பயன்படுத்தின வட்ட வடிவிலான ஒன்று. இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழடியில் போன அங்க இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் நீங்க நிறைய பார்க்கலாம். அத மாதிரி ஒரு இடம் நமது மாவட்டத்தில் குண்டுரெட்டியூர் என்கிற இடத்தில் இருக்கிறது. அதை குறித்து நமது ஊடகங்களும் சரி, நானும் சரி, தொடர்ந்து கருத்தரங்குகள், நூல்கள் வழியாக நம்ம வந்து அந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வரும்போது, கடந்த ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பிபிசியில் அதை பற்றி ஒரு செய்தி வந்தது. செய்தி வந்ததுக்கு அப்புறம் தமிழக அரசின் தொல்லியல் துறை அலுவலர்கள் எல்லாம் நேரில் வந்து அந்த இடத்தை ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்காங்க. இந்த இடத்தில் நான் சொல்லி செல்கிறேன், அந்த குண்டுரெட்டியூர் என்பதை முறைப்படி அகழாய்வு செய்யும் போது இந்த வட தமிழகத்தில் இன்னொரு கீழடி எழும். அது இந்த வட தமிழகத்தின் வரலாறை வேறு திசை நோக்கி கொண்டு செல்லும் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடும் இல்லை. ஏன் இதை நான் இடத்துல பதிவு பண்றேன்னு சொன்னா, நீங்க பண்பாடு, அதே மாதிரி தமிழ் மொழி என்றெல்லாம் நம்ம சொல்லும்போது நேரம் தென் மாவட்டங்களுக்கு தான் போவோம். தென் மாவட்டத்தில் தான் வந்து மதுரை போன்ற பகுதிகளெல்லாம் பண்பாட்டு அடையாளங்களை நம்ம சுட்டி காட்டுவோம். நானும் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் தான். ஆனாலும் கூட அங்கிருந்து வந்து இங்கு நான் இந்த மாதிரியான ஆய்வுகளை எல்லாம் மேற்கொள்ளும் போது கீழடிக்கு சற்றும் குறைவில்லாத முற்கால மனிதர்களுடைய வாழ்வியல் தடயங்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பகுதியாக குண்டுரெட்டியூர் விளங்கும் என்பதை வருங்காலத்தில் அங்கு மேற்கொள்ளக்கூடிய அகழாய்வுகள் நம் அனைவருக்கும் எடுத்து சொல்லும் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன். அதே போல இங்க கந்திலி பக்கத்தில் தொப்பளக்கவுண்டனூர் என்கிற ஒரு பகுதி. சென்ற ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக அந்த இடத்துல மாந்தோப்பில் வேலை செய்து கொண்டு இருக்கும்போது, அவங்க ஜேசிபி எந்திரத்தால் தோண்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மண்பாண்ட ஓடுகள்லாம் வெளியில் வருது அப்படின்னு சொல்லி மீடியாவில் சொல்லும்போது நான் அந்த இடத்துல போய் நேரடியாக வந்து அங்கே பார்த்தோம்னு சொன்னால், பெருங்கற்காலம் என்று சொல்லக்கூடிய பெருங்கற்கால மக்கள் பதுக்கைகளுக்கு உள்ளார ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவன் பயன்படுத்தின மண்பாண்டங்கள், ஆயுதங்கள், அணிகலன்கள் எல்லாத்தையும் அதுக்குள்ள வச்சு புதைச்சிருவாங்க. புதைச்சிட்டு மேலே அடையாளப்படுத்துவதற்காக கல்வட்டம், அதே நான் சொன்ன கற்திட்டை போன்ற அமைப்புகள்லாம் ஏற்படுத்துவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்து அது காலப்போக்கில் மருவி இப்பொழுது அவர்கள் வந்து மேலாக தோண்டும் போது அந்த மண்பாண்டங்கள் எல்லாம் உடைந்த நிலையில் மேலெழுந்து வந்ததை நம்ம ஆய்வு செய்கிறோம். அந்த பாண்டங்களை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அதனுடைய அமைப்பின் அடிப்படையில் அதை கம் போட்டு ஒட்டி நிறைய வந்து சேகரித்து எங்கள் கல்லூரி நூலகத்தில் மாணவர்களுக்கு நாங்கள் காட்சிப்படுத்தி வச்சிருக்கிறோம். அப்ப இவை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்
ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 10,000 ஆண்டுகள் நெடிய வரலாற்றினை இந்த மண் தாங்கி இருக்கிறது என்பதற்கெல்லாம் ஒரு சான்றாக நம்ம பார்க்குறோம். அதே போல் இப்போ நம்ம சங்க காலத்துக்கு பார்த்தோம், புதிய கற்காலம் பார்த்தோம், பெருங்கற்காலத்துக்கு சில சான்றுகளை சொன்னேன், சங்க காலத்துக்கும் இப்போ நம்ம சொன்னோம். அதற்கு அடுத்தபடியாக பல்லவர் காலம். பல்லவர் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர்களின் குலதெய்வமாக சொல்லக்கூடிய தவ்வை மூத்த தேவி என்று நம்ம தமிழ் இலக்கியங்களில் பார்க்குறோம். நீங்கள் தொல்காப்பியத்தில், திருக்குறளில், இன்னும் சங்க இலக்கியத்தில் பழையோள், காடு கிளால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் தெய்வம். இந்த பெண் தெய்வம் யாரு அப்படின்னா, இன்னைக்கு மூதேவி அப்படின்னு திட்டுறோம் இல்லைங்களா, மூதேவி அப்படின்னு நம்ம திட்டுவோம். அந்த மூதேவி என்கிற சொல் எதிலிருந்து வந்து மூத்த தேவி என்பதிலிருந்து வந்ததுதான் மூதேவி என்கிற சொல். பல்லவர் காலத்தில் மூதேவி என்று மாற்றப்பட்டது. அதற்கு முன்னாடி பெருங்கற்காலம், அதற்கு முன்னாடி வரலாற்று காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா மூத்த தேவியாக இங்கு அறியப்பட்ட பெண் தெய்வம். அதுக்கு தமிழகத்தில் நிறைய சான்றுகள்லாம் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, மானுடவியல் ஆய்வுகளில் கூட ஒரு பேருண்மையை சொல்றாங்க. என்னன்னா, இந்த சமூகத்தை ஒரு காலகட்டத்தில் வழிநடத்திய ஒரு பெண்கள், இங்க நிறைய பெண்கள் இருக்கீங்க, நீங்களாம் சந்தோஷப்படணும். ஏன்னா இந்த சமூகத்தை வழிநடத்தியவர்கள் யாரு? பெண்கள். அதே போல விவசாயத்தை கண்டறிந்தவர்கள் யாரு? பெண்கள். கைதட்டல நீங்களாம். ஏன்னா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்த மண்ணில் அது போன்று இருக்கக்கூடிய தாய் தெய்வ சிற்பங்கள் நிறைய இடங்கள்ல இருக்குது. எனது தலைமையில் ஒரு 8 இடங்களில் இது போன்ற சிற்பங்களை எல்லாம் நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். இதெல்லாம் நமது மாவட்டத்துக்கு ஒரு பெருமை. ஏன்னா இன்னைக்கு வந்து ஆணாதிக்கம் மேலோங்கி இன்னைக்கு வேறு ஒரு திசை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது, ஒரு காலகட்டத்தில் பெண்ணை தலைவியாக, குடும்ப தலைவியாக, சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவளாக இந்த மண் பெற்றிருக்கிறது என்பதற்கான சான்றுகளா நம்ம இந்த சிற்பங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அத மாதிரி கழுவேற்றம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தண்டனை. அது என்ன தண்டனைனா உங்களுக்குலாம் தெரியும், நம்ம பக்தி இலக்கியங்கள்லாம் படிச்சிருப்போம். சமணர்களின் கழுவேற்றம் செய்து மதுரை பகுதியில், அந்த கழுவேற்றம்னா என்ன அப்படின்னா ஒரு தண்டனை. இந்த தண்டனை யாருக்கு தருவாங்கன்னா, மன்னிக்க முடியாத குற்றம் யார் செய்தார்களோ அவர்களுக்கு தரப்படக்கூடிய தண்டனை தான் இந்த கழுவேற்ற தண்டனை. ஒரு கூர்மையான கழுமரத்தில் எவன் ஒருவன் மன்னிக்க முடியாத குற்றம் செய்தானோ அவனை ஏற்றி அதில் உட்கார வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கழுவானது அப்படியே ஏறி வாய் வழியா வெளியில வந்து அவன் செத்து போயிடுவான். அவன் இறந்ததற்கு அப்புறம் அந்த உடலை எடுத்து அடக்கம் செய்வதற்கு கூட அந்த காலகட்டத்தில் அனுமதி இல்லை. ஏன்னா அவ்வளவு பெரிய தப்பு அவன் பண்ணியிருக்கிறான். அப்ப என்ன பண்ணுவாங்க, கழுகு, நரி போன்றவை எல்லாம் அந்த உடலை பிச்சு எடுத்து திண்டு போகும், அவன் அப்படியே விட்டுருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு தண்டனை இந்த மாவட்டத்தில் நடந்திருக்கிறது. அதற்கு 3 இடங்கள்ல வந்து பதிவுகள் கிடைச்சிருக்குது. ஒன்றை எங்க தமிழ்துறை பேராசிரியர் மோகன்காந்தி ஐயா அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே போல நான் 2 இடங்களில் கண்டுபிடித்திருக்கிறேன். நரியநேரி என்கிற ஊர் உங்களுக்கு தெரியும், இந்த பகுதியில் போகும்போது நரியநேரி. அதே மாதிரி புதுப்பேட்டைக்கு பக்கத்தில் 2 இடத்துல அந்த கழுமரம் ஏறி உயிர் துறந்ததற்கான சான்றாக 2 நடுகர்களை நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம். அதுல ஒரு நடுகள் வந்து பாத்தீங்கன்னா மேலாய்வுக்கு வித்திடுகிறது. என்ன மேலாய்வுக்குன்னா, அந்த கழுமரம் ஏறிய நடுகள்ல பின்பகுதியில் கொற்றக்குடை என்று சொல்லக்கூடிய ஒரு அடையாளம் இருக்குது. கொற்றக்குடைனா என்ன, ஆளும் தகுதி படைத்தவர்களுக்கான ஒரு அடையாளம் தான் கொற்றக்குடை. நீங்க பார்க்கலாம், செங்கோல், அப்புறம் கிரீடம், கொற்றக்குடை, இதெல்லாம் ஆளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அப்ப இந்த கழுமரத்துக்கு பின்னாடி கொற்றக்குடை ஒன்றை அங்க பதிச்சிருக்கிறாங்க. அப்ப நம்ம எப்படி யோசிக்க வேண்டியது இருக்குன்னா, இந்த பகுதியை ஆட்சி செய்த ஏதோ ஒருவன் தன்னை அறியாமல் மன்னிக்க முடியாத ஒரு குற்றத்தை செய்திருக்கிறான். அவன் தனக்கு தானே தண்டனை கொடுத்து கொண்டதற்காக கழுமரமாக அந்த கழுமரத்தை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இவைகள் எல்லாம் பல்லவர் காலத்தை சேர்ந்ததற்கான சில சான்றுகளாக நம்ம சொல்லலாம். நிறைய கல்வெட்டுகள் கூட இங்க இருக்குது. அதுக்கு அடுத்தபடியா சோழர் காலத்தை பத்தி பேசும்போது நிறைய நடுகர்கள், கல்வெட்டுகள் எல்லாமே சோழர் காலத்தை சேர்ந்ததை இங்கு அடையாளப்படுத்தி இருக்கிறோம். அதுல மிக முக்கியமா நம்ம சொல்ல வேண்டியது, இங்க சந்திரபுரம் என்கிற ஒரு ஊர். அந்த சந்திரபுரத்தில் ஒரு நடுகள் கோட்டம் ஒன்றை நாங்கள் 2017ஆம் ஆண்டு கண்டுபிடிச்சோம். கோட்டம் என்றால் என்ன, ஒரு தனிப்பட்ட நடுகள் மட்டும் இருந்தால் நடுகள் என்று சொல்லலாம். கோட்டம் என்றால் 1-2க்கு மேற்பட்ட நடுகர்கள் அழகாக அங்கே ஒரு ஆலயம் போன்று, கோவில் போன்ற அமைப்பில் வைக்கப்பட்டிருந்தால் அதை கோட்டம் என்று நம்ம சொல்லலாம். அந்த நடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, எனது அனுபவத்தில் தமிழ்நாட்டில் இதுவரை கண்டறியப்பட்ட நடுகர்களில் அளவில் மிகப்பெரியதாக அந்த நடுகளை சொல்லலாம். ஏறத்தாழ 13 அடி நீளம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா தரைக்கு மேலே 6 அடி இருக்குது. தரைக்கு கீழே எப்படி ஒரு 3-4 அடியெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நடுகள் அங்கே கண்டறியப்பட்டு இருந்தது. அந்த நடுகள் யாருக்கு எடுக்கப்பட்டது என்று நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்திலே ஒரு கல்வெட்டும் இருக்கு. அந்த கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்கள் உடைச்சு சேதப்படுத்தி இருக்காங்க. அப்ப நாங்கெல்லாம் போய் 4-5 துண்டுகளாக இருந்த அந்த கல்வெட்டை எடுத்து அடுக்கி அதில் இருக்கக்கூடிய செய்தியை படித்து பார்க்கும்போது, அது வந்து வீர ராஜேந்திர சோழன் என்கிற சோழ மன்னனுடைய ஆட்சி சிறப்பை சொல்லக்கூடிய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு
பதிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கல்வெட்டாக அந்த கல்வெட்டு இருக்கு. அதே போல அந்த நடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பாகுபலி போன்ற வரலாற்று படங்கள்லாம் பார்க்குறோம், பொன்னியின் செல்வன்லாம். அந்த காலகட்டத்தில் போர் நிகழ்வுகள் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத படத்தில் பார்த்தா நீ தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் நம்ம குழந்தைகளை, பள்ளி குழந்தைகளை அங்கே அழைச்சிட்டு போனோம்னு சொன்னால் அந்த நடுகளில் ஒரு 2 குழுக்களுக்கு இடையே எப்படி சண்டை நடக்கும், அந்த சண்டை நடக்கும்போது அதை வழிநடத்திய தலைவன் இறந்து விட்டான் என்றால் அவனுக்கான இறுதிச் சடங்குகளை எப்படியெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறத படிப்படியாக அங்கே வந்து அந்த இதில் வந்து வடித்து வைத்திருக்கிறார்கள். மிக நேர்த்தியாக வடிக்கப்பட்ட ஒரு இதை வந்து அங்கே பார்க்குறோம். நடுகள் கோட்டம் என்று சொல்லப்படக்கூடியது. அதே போல் நிறைய இருக்குது. எனக்கான நேரத்தை அங்கேருந்து சிக்னல் கொடுத்துட்டாங்க, அதனால் இன்னும் நிறைய தரவுகள் இருக்கிறது. அதை பற்றி பேசணும்னா நிறைய நம்ம பேசணும். அதே போல் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற வரலாற்று தடயங்கள்லாம் பாதுகாக்க வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்குது. நாங்கள்லாம் வெளிப்படுத்தினாலும் கூட அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்புகள் இங்கு இருக்கக்கூடிய நம்ம மாவட்ட மக்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன என்பதை பற்றி நிறைய நூல்களை நாங்கள் எழுதியிருக்கிறோம். எங்கள் ஆசிரியராகட்டும் நானாகட்டும் நிறைய ஒரு 8க்கும் மேற்பட்ட இந்த மாவட்டத்தின் வரலாற்றை சொல்லக்கூடிய நூல்களை நான் எழுதியிருக்கிறேன். அதில் 6 நூல்கள் இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தை பற்றியது. இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய வரலாறு, தொல்லியல் சுவடு, தொல்லியல் களங்கள் என்று சொல்லி ஒரு 6 நூல்களை எழுதியிருக்கிறேன். அதே போல இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாம் வந்து ஆவணம் படுத்தணும் என்று சொல்லும்போது மேன்மை பொருந்திய நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நேற்று என்னை அழைத்தெல்லாம் வந்து பேசி நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையில் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான திட்டங்கள் நம்ம செய்யும் போது அடுத்த தலைமுறைக்கு நம்ம எல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம் என்பதை சொல்லி இந்த அரிய வாய்ப்பினை தந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் பொறுப்பாளர்களுக்கும் நன்றி எழுதி சொல்லி இடம் சாருகிறேன். நன்றி. சிறப்பானதொரு உரை நிகழ்த்திய இக்கல்லூரியின் உதவி பேராசிரியர் திருமிகு பிரபு அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம். வணக்கத்திற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை அன்பு பாராட்டி மேடைக்கு அழைக்கின்றோம். இப்பொழுது 5ஆம் நாள் நிகழ்வுக்கு வந்து உரை வீச்சு நிகழ்த்திய மூவருக்கும் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய பொற்கரங்களால் சிறப்பு செய்யப்படுகிறது. டாக்டர் விக்ரம்குமார் அவர்களுக்கு நினைவளிப்பு வழங்கியும் பொன்னாடை வழங்கியும் சிறப்பு செய்கிறார்கள். நீதிமணி என்று சொல்லக்கூடிய கம்பீரன் அவர்களுக்கு அடுத்ததாக நமது வணக்கத்திற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சிறப்பு செய்ய உள்ளார்கள். உடன் நினைவளிப்பும் அவருக்கு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக இக்கல்லூரியினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் பிரபு அவர்களுக்கும் நமது மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கரங்களால் பொன்னாடையும் வழங்கப்பட்டு நினைவளிப்பும் வழங்கப்படுகிறது.